வணக்கம். அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ். வள்ளல் அழகப்பரால் தொடங்கப்பட்ட காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவள விழா ஆகஸ்ட் 1 மற்றும் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், இந்நாள் ஆசிரியர்கள், முன்னாள் பெருமதிப்புக்குரிய மாணவ செல்வங்கள், இந்நாள் மாணவ செல்வங்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவ்விழாவை சிறப்படை செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஹலோ, தென்றல் ஆர்மி கமாண்டோஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் என்னை பற்றி சில வரிகள். நான் செல்வபாண்டியன், ராமநாதன் டிடிஆர் ஸ்கூலில் தொடக்க கல்வி பெற்று அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 9 வரை பயின்று 92ஆம் ஆண்டு 10th B பயின்றவன். 10வது வகுப்பில் 438 மதிப்பெண்கள் பெற்று நமது பள்ளியில் 5வது மாணவனாக வந்தவன். எனது நினைவில் லக்ஷ்மி முதலிடம், சிவராமன், சாமி கணேசன் 2, 3, அடுத்து 4 யார் என்று தெரியவில்லை. அதற்கப்புறம் 94ஆம் ஆண்டு +2 தேர்வில் 1107 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாக வந்தவன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கையினால் அண்ணா விருதினை பெற்ற பெருமைக்குரியவன். இது என்னுடைய தற்பெருமை பேசுவது அல்ல, அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியின் மாணவன் படைத்த ஒரு சாதனையை கூறவே. நமது வள்ளல் அழகப்ப செட்டியார் பற்றி சில வரிகள். வள்ளல் அழகப்ப செட்டியார் ஏப்ரல் 6, 1909ஆம் ஆண்டு கோட்டையூரில் ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கும் உமையாள் ஆட்சி அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர். பிரசிடென்சி காலேஜில் கல்லூரி படிப்பு சென்னையில் பயின்று டாக்டர் R. ராதாகிருஷ்ணன் பின்னால் ஜனாதிபதியுடன் நட்புறவு பாராட்டியவர். நகரத்தார் பிரிவினரில் முதல் MA லிட்ரேச்சர் பட்டம் பெற்றவர். அதற்கடுத்து அவரது சாதனை தென்னிந்தியாவிலேயே PhD இன் லா லண்டன் பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். அவர் 20க்கும் மேற்பட்ட கல்வி குழுமங்களை காரைக்குடி முழுவதும் தொடங்கியவர். அதில் அப்பொழுதே 300 ஏக்கர் நிலத்தையும் 15 லட்சம் பணத்தையும் தமிழ்நாடு அரசுக்கு நன்கொடையாக அளித்த வள்ளல் அவர்கள். அவரது தாரக மந்திரம் 2, அவரது தொலைநோக்கு பார்வை. கல்வியே நாட்டின் முதுகெலும்பு. பெண் கல்விக்காக குரல் கொடுத்தவர். அவர் வெறும் குரல் கொடுக்கவில்லை, அவர் தோற்றுவித்த கல்வி நிறுவனங்கள் ஏராளம். அவர் தோற்றுவித்த பெண் கல்வி நிறுவனங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் பின்னூட்டத்தில் தெரிவிக்கவும். அவரது கடைசி காலத்தில் போன் கேன்சரால் அவதியுற்று 1957ஆம் ஆண்டு தனது 48வது வயதில் இயற்கை எய்தினார். அவர் மறைந்தாலும் அவர் தோற்றுவித்த அழகப்பா குழுமங்கள் என்றென்றும் அவர் பெயரை பல நூற்றாண்டு காலங்கள் சொல்லும். நன்றி.
இப்போ அப்பச்சியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்களாம். அதை எல்லாரும் பார்க்கலாங்கிறாங்க. எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. It gives me great pleasure to know that the university is building a museum to recognize all his accomplishments and the work that he has done for societal welfare in Chettinad. His accomplishments are many, more than 3 million graduates from the Alagappa institutions makes us in our family very proud. As it turned out later, was the last visit of his to the campus. Therefore the words that he uttered on this occasion have a historic importance. It has never been my habit to take things lying down. I have always stood up to my rights, fought for them, and pleaded for them. But it has now become the will of God that I should be confined to bed, lying down for the last 8 months, and God knows for how many months more. வணக்கம். இனி நமது அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி பற்றி சில வரிகள். நமது அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி ஆகஸ்ட் 4ஆம் தேதி 1951ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு முதல் தமிழ் மீடியத்திலும் இங்கிலீஷ் மீடியத்திலும் கற்பிக்கப்பட்டது. தொடக்கத்தில் இது ரிசர்ச் லெபார்டரி ஃபார் டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. பின்னாளில் 1978 அரசு அங்கீகாரமும் பெற்று 1988 பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கீழ் வந்து 11ஆம் 12ஆம் வகுப்புகள் தூக்கப்பட்டு உயர்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது. இன்றளவும் 1200 முதல் 1350 மாணவர்களுடன் 30 முதல் 40 டீச்சர்களுடன் 30:1 ரேஷியோ, ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் என்ற விகிதத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் 10ஆம் வகுப்பில் 100%, 12ஆம் வகுப்பில் 98% தேர்ச்சி விகிதம் பெற்று தொடர் சாதனை பயின்று வரும் பள்ளி. இனி அழகப்பா மாதிரி மேல்நிலை பற்றிய ஒரு மிகப்பெரிய சாதனை யாருக்காவது தெரிந்தால் வீடியோவை பாஸ் செய்து பின்னூட்டத்தில் இடவும். இன்றளவும் நமது மாநிலத்திலேயே நமது இந்தியாவிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இன்றளவும் சாதனை புரிந்து கொள்ளக்கூடிய அரசின் அங்கீகாரம் பெற்று பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற ஒரே அரசு பள்ளி நமது அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி என்பதில் நாம் அனைவரும் பெருமையுறுவோம். நன்றி. இது நமது அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளிக்கான பவள விழாவுக்கான ஒரு சிறப்பு கவிதை. இது எனது நண்பர் வானரசன் கோமதி, காந்தி மறுவாழ்வு மையம் ஒருங்கிணைப்பாளர், சென்னை. கவிதை எனக்கு படிக்க தெரியாது என்பதால் அப்படியே நான் மொபைலில் படிக்கிறேன். பவள விழா கல்வி கோட்டை, உலகில் அறியாமை நீக்கிய ஆதவன், அழகப்ப செட்டியார் எனும் மாதவன், வறியவர்க்கும் வள்ளலான இறை தூதுவன், வாழ்வழிக்கும் உண்மை மறை ஓதுவன், கல்விக்கு பாதை போட்ட பொறியாளர், கருணைக்கும் ஒழுக்கத்திற்கும் நெறியாளர், சொல்விதைக்கும் கல்வி கழனி திறப்பாளர், அழகப்பர் சிந்தனையில் மூடப்பழக்க மறுப்பாளர், எத்தனையோ திறமையாளர் முளைத்தார்கள், கல்வி முத்துக்களை வைரங்களை அள்ளி அள்ளி கலைத்தார்கள், சத்தான அறிவு தந்து வளர்த்தார்கள், சான்றோர்கள் மட்டுமே துளிர்த்தார்கள்,
துளிர்த்தார்கள். அழகப்பர் தொடங்கி வைத்த அறிவு திருக்கோயில் பவள விழா ஆண்டுதனை தொடுகின்ற புனித சாதனை நுழைவாயில். நகரத்தார் கட்டி வைத்த அறிவு கோட்டை. பவள விழா பலவிதமாக கண்டு ஏற்படுத்திய புதிய சரித்திர ஏட்டை. நன்றி. தகவல்களில் பிழை இருப்பின் பின்னூட்டத்தில் தெரிவிக்கவும். நன்றி.